ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம நாட்டு முதலமைச்சரை பத்தி தான் பேச போறோம். கிளியர் கவர்மெண்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக சட்டசபைக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நமக்கு லைவா காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ஆரம்பம் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ஒரு காரசாரமான விவாதம் தான் அந்த சட்டசபைக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த அந்த நம்பிக்கை தீர்மானத்தினுடைய அடிப்படையில விஜய் வெற்றி பெற்றிருக்காரு. சோ அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க. அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சாங்க. இருந்தாலும் இவர் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்களும் முதலமைச்சரை பார்த்து ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே அவரும் ஒரு நல்ல பதில கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பதில் கொடுக்கறது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அது உண்மை அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சரி, தான் மேல தவறே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை எத்தனை தலைவர்களுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்மளோட புது முதலமைச்சருக்கு நிறையவே இருக்கு. மக்கள் எந்த அளவுக்கு விஜய் மேல நம்பிக்கை வச்சாங்களோ இப்போ அது எல்லாத்தையும் அவர் ஒவ்வொன்னா காப்பாற்றணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை அவர் எப்படி செயல்படுத்த போறாரு அப்படின்றதையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி விஜய் வந்துட்டு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மூத்த தலைவர்களுடைய வீடு வீடா போயிட்டு மரியாதை செலுத்தினார். முக்கியமா அவர் போகாத ஒரு இடம் இருக்கு. அதாவது விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒவ்வொரு பிரச்சார மேடைகள்லையும் ரொம்ப உயர்த்தி பேசினார். அவர் என்னுடைய அண்ணன், நான் அவருடைய தம்பி அப்படின்னு பேசினாரு. ஆனா இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்னும் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு ஒரு மாலையிட்டு மரியாதை செலுத்தல. சரி, சமாதிக்கு போகல அப்படின்னாலும் அவர் வீட்டுக்கு போயிருக்கணும். சோ வீட்டுக்கு போயிட்டாவது அவங்கள மீட் பண்ணிருக்கணும். ஆனா இவர் சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போனாரு, சீமான் வீட்டுக்கு போனாரு, திருமாவளவன் அவர்கள் வீட்டுக்கு போனாரு. இந்த மாதிரி எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் போகும்போது அட்லீஸ்ட் அவர் வந்து கேப்டனுக்காகவாது அவரோட வீட்டுக்கு போயிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்து பேசியிருக்கலாம். கேப்டனோட சமாதிக்கும் அவர் போகல. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யறாரா, இல்ல இவர் செய்யறது எல்லாமே எதிர்ச்சியா நடக்குதா அப்படின்ற மாதிரியும் பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாவே தமிழ்நாட்டு அரசியலை தான் இப்போ உற்று நோக்கு பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ விஜய் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாரு. இப்ப எப்படி ஆட்சி நடத்த போறாரு, இந்த ஆட்சி எப்படி அமைய போது, மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்ய போறாரு, அதை எப்படி செயல்படுத்த போறாரு, எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் வந்து பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர்களா தான் இருப்பாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் யங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு சீஃப் மினிஸ்டரா தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பெருமை அவருக்கு வந்து சேருது. ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி தான் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சிஎம் வந்து கோட் சூட்ல இருக்காரு அப்படின்னாலுமே அது நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு, விஜய் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் பிளஸ் அவர் நெத்தியில வந்து சட்டசபைக்குள்ள போகும்போதெல்லாம் கருப்பு பொட்டு இருக்கு. சோ அதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுவும் அவருடைய குருவாகிய பர்சனல் ஜோதிடர் சொன்னதுனாலதான் இவர் வந்து முழுக்க முழுக்க கருப்பு உடையில வந்துட்டு இருக்காரு, கருப்பு மை வச்சிருக்காரு. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கருங்காலி மாலெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதை போட்டுக்கிட்டா நமக்கு எதிரான நெகட்டிவ் வைப் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள், நடிகைகள், பெரிய பெரிய விஐபிக்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. மேபி விஜய்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்து அவர் வந்து கருப்பு உடை தான் அணியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும், அதனாலதான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு கோட்டு அண்ட் கருப்பு மையே வச்சுட்டு வராரு. சோ இது வந்துட்டு அவருடைய நெகட்டிவ் வைப் எல்லாம் வந்து ஈஸியா போக்கிடும் அப்படின்றதுனால அவர் வந்து கருப்பு உடையில வந்திருக்காரா. இந்த உடைக்கு பின்னணியும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜோசியம், ஜாதகம், அவருடைய அந்த ஒரு ரிச்சுவல்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர் உண்மையிலே ஸ்டைலிஷா யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ட்ரெஸ் கோட சூஸ் பண்ணிருக்காரா, இல்லனா ஜோதிடர் சொன்ன மாதிரி அவருடைய நம்பிக்கைக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் விவாதிச்சுட்டு வராங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா எதிர்கட்சி தலைவரா நின்னு வேற லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கேள்விகளும் ஆணி அடிச்சா மாதிரி நச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பேச்சும் அப்படிதான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே என்ன பேசினாலும் ஒரே ரியாக்ஷன் மட்டும் தான் நம்மளோட முதலமைச்சர் விஜய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னணியிலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கறத அவர் முகத்தை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இந்த வகையில விஜய் வந்து தன்னுடைய பிரச்சார மேடைகள்ல, பொது கூட்டங்கள்ல அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா
திமுகவை மட்டுமே தான் ரொம்ப கடுமையா விமர்சிச்சு பேசினாரு. எந்த அளவுக்கு அவங்கள வந்து மட்டம் தட்டி பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து மட்டம் தட்டி பேசி ஸ்டாலின் அவர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் வந்து 8000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைய வச்சிருக்காரு. சோ அந்த அளவுக்கு மக்களோட மனசுல திமுக அப்படின்னாலே அது ஒரு தீய சக்தி தான், அது ஒரு ஊழல் ஆட்சி தான், மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் அவங்க செய்யவே இல்லை, அவங்க மக்களை ஏமாத்துறாங்க, 75 வருஷமா திராவிட கட்சிகள் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, முக்கியமா ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் இப்படியெல்லாம் பேசி 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 சோ மக்களோட மனசுல திமுகனாலே ஊழல் ஆட்சி தான்ப்பா, திமுகனாலே தீய சக்தி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பதிய வச்சுட்டாரு. சரி, ஓகே, அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்து சுட்டி காட்டி மக்களுக்கு புரிய வச்சுட்டீங்க, உங்களுக்கு ஓட் பண்ண வச்சுட்டீங்க, இப்போ நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டீங்க, அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டீங்க. இதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க, ஸ்டாலின் சார கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அனுப்பிட்டீங்க. சோ 75 வருஷத்துல இப்பதான் ஒரு முதல் முறையா சட்டசபைக்கு வராத ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. ஆனா இத்தனை வருஷங்கள் நடந்த தேர்தல்ல வெற்றி பெற்று ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ சட்டசபைக்குள்ள அவர் வரதா செஞ்சிருக்காரு. சோ இந்த வருஷம் நீங்க மொத்தமா அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, ஓகே தான். ஆனா இப்போ வந்து நீங்க 108 தொகுதியில ஜெயிச்சுட்டு பேலன்ஸ் வந்து மத்த கட்சியினுடைய ஆதரவுனாலதான் இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அதை வந்து அடிக்கடிக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க சட்டசபையில, அதுவும் ஓகே தான். பட் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நடந்த அந்த சட்டசபையில வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா என்ன சொன்னாரு அப்படின்னா, மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை எங்களோட தலைவர் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாதம் மாதம் 15ஆம் தேதி ஆச்சுன்னா மகளிர்கள்லாம் அவங்களுடைய உரிமை தொகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ குழந்தைகள்லாம் ஸ்கூல் திறந்த உடனே சத்துணவு கிடைக்குமா, காலை உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மகளிர்கள்லாம் தினமும் காலையில வேலைக்கு போறப்போ வெளியில போறப்போ ஃப்ரீ பஸ் வருமா, அதுல நமக்கு ஃப்ரீயா இருக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் முதல்வன் திட்டமும் இருக்கு. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல வந்து மாசம் மாசம் வரக்கூடிய அந்த ஊக்கத்தொகைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ எங்களோட தலைவர் போட்ட எந்த திட்டங்களையும் நீங்க நிறுத்தாம மக்களுக்கு அதை அப்படியே தொடர செய்யணும். ஏன்னா அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களுடைய முதல் உரையில கால அவகாசம் கேட்டீங்க, நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா ரொம்ப நாள் அவங்கள வந்து காக்க வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்காக நின்னு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இதுவரைக்கும் திமுக எதுவுமே செய்யல 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில உதயநிதி பேசினதுக்கு ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்காம, கண்டிப்பா உங்களோட ஆட்சியில நீங்க என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்தீங்களோ அது எல்லாமே அப்படியே தொடரும், அதை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு. சோ நல்ல ஆட்சி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா அவங்களோட திட்டங்கள்லாம் நல்லா இருக்கவே தான் இப்ப நீங்க அதை கொடுக்குறேன், அதை வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கீங்க. சோ இதுலயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணாதான் அமைஞ்சுகிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏன் ஓட்டு போட்டுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் கூடிய சீக்கிரம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நாளைக்கு 15ஆம் தேதி உங்களுக்கான உரிமை தொகை, அதாவது விஜய் வந்து 2500 ரூபாய் மாசம் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னும் அதுக்கான சைன் வந்து பண்ணல. சோ அதனால இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மாதம் அந்த 1000 ரூபாய் நாளையில இருந்து உங்களுக்கு ரெகுலரா வர ஆரம்பிக்கும். அதாவது பட்ஜெட்ல கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ கண்டிப்பா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி மாசம் 2500 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்தாம அந்த 1000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்பவும் நீங்க வந்து உங்களோட விடியல் பயணத்தை தொடர்ந்து நீங்க வந்து ஃப்ரீயாவே போய்கிட்டு இருக்கலாம், பெண்கள் எல்லாருமே ஃப்ரீயா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நாளைக்கு எல்லார் மகளிருடைய அக்கௌண்ட்லயும் அந்த பழைய உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் போடப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது போடுறாரா இல்லையா அப்படிங்கிறது. சோ என்னென்ன திட்டங்கள்லாம் திமுக அரசு மக்களுக்காக செயல்படுத்தி இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதையே அட்வான்ஸா அவர் பண்றாரா, இல்லாட்டி இருக்கிறது எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவர் புதுசா பண்றாரா அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாங்க, 6 மாசம் உங்களை நாங்க எதுவுமே வந்து பண்ண மாட்டோம், எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம், நீங்க உங்களோட பணியை தொடர்ந்து செய்யலாம், அதுக்கப்புறமா நீங்க மக்களுக்கு எதுவும் செய்யலன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. சோ இன்னொரு வார்த்தையும் உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, காலேஜ்ல 2 பேரும் ஒன்னா படிச்சிருந்தாலும் அரசியல் பொறுத்த வரைக்கும் நாங்க தான் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது 100க்கு 100 உண்மைதான். சோ கண்டிப்பா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்றதை ஏத்துக்கிட்டு ஆளும் கட்சி முதலமைச்சர் அதை எல்லாத்தையும் செயல்படுத்துவாரா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா முதலமைச்சர் விஜயுடைய மொத்த குறிக்கோளும் பாத்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பா நான் செய்வேன், அது யார் மூலமா வந்தாலும் சரி, யார் மூலமா எனக்கு தெரிஞ்சாலும் சரி, கண்டிப்பா நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வேண்டியவங்க வேண்டாதவங்க
சொந்த விருப்பு வெறுப்பு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தொடர்ந்து நான் வந்து குரல் கொடுப்பேன், போராடுவேன், அவங்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அரசியல் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.